கால்நடை ரப்பர் மிதியடிகள் 2000 பயணிகளுக்கும் இலவசமாக வழங்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. 2025-26 நிதியாண்டில் இத்துறைக்காக ரூபாய் 82.39 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கலை மற்றும் பண்பாடு அனைத்து சமூகங்களையும் ஒன்றிணைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை அனைவரும் அறிந்தது. நலிந்த கலைஞர்கள், தமிழ் அறிஞர்கள், தமிழ் மாமணி, தெலுங்கு ரத்னா மற்றும் மலையாள ரத்னா விருது பெற்றவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர நிதி உதவி தொடர்ந்து வழங்கப்படும். மேலும் 2015 முதல் 2021 ஆண்டுக்கான தமிழ் மாமணி விருதுகள் தகுதியான கலைஞர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. சொற்பொழிவாளர், இலக்கியம் மற்றும் புகைப்படம், திரைப்படம், ஆவணப்படம் ஆகிய துறைகளுக்கும் புதுவை கலைஞர் விருது வழங்கும் பொருட்டு தகுதியான கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வரும் நிதியாண்டு முதல் விருதுகள் வழங்கப்படும். காரைக்கால் அம்மையார் பெயரில் விருதுகள் வழங்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் பகுதியில் அருங்காட்சியகம் மற்றும் காரைக்கால் அம்மையார் பெயரில் கலையரங்கம் கட்ட உத்தேசிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு போட்டித் தேர்வுகளில் பங்கு கொள்வதற்கு ஏதுவாக காரைக்கால் நேருநகர் பகுதியில் நூலகத்துடன் கூடிய பயிற்சி மையம் ஒன்று அமைக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. பாவேந்தர் பாரதிதாசன் நினைவு அருங்காட்சியகத்தில் புனரமைப்பு மற்றும் மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும். புதுச்சேரி பிராந்தியத்தில் உள்ள 2 அருங்காட்சியகங்கள் மத்திய அரசு நிதியுடன் மேம்படுத்தப்பட்டு புதுப்பிக்கப்படும். மேலும் புதுச்சேரி ஆட்சிப்படைப்புள்ள அனைத்து அரசு கிளை நூலகங்களும் பழுது பார்த்து புனரமைக்கப்படும். 2025-26 நிதியாண்டில் இத்துறைக்காக ரூபாய் 40.40 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. குடிநீர் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் விலையில்லா அரிசி வழங்கல் திட்டத்தின் கீழ் கடந்த ஆண்டு நவம்பர் 2024 வரை அரிசிக்கு பதிலாக அதற்குண்டான தொகையினை நேரடியாக பயனாளியின் வங்கி கணக்கில் வரவழைக்கப்பட்டது. இதனை பொதுமக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க கடந்த டிசம்பர் 2024 முதல் பயனாளிகளுக்கு அனைத்து நியாய விலைக் கடை மூலம் அரிசியாக தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது.